இப்போ இந்த பிசிஓஎஸ்ல நம்ம அந்த சிஸ்ட் வந்து பார்க்குறோம்ல மேம் ஓவரீஸில், பட் சம்டைம்ஸ் தட் கேன் ஆல்சோ பி a கேன்சர் அப்படின்றாங்க. அது இஸ் தட் ட்ரூ? வெரி அன்லைக்லி. கேன்சர் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். பட் பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஃபியூச்சரில் அதெல்லாம் வரலாம். எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ், அது கூட எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ், ஓவேரியன், பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோன்ஸ். அகேன் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா பிசிஓஎஸ்ல, தே ஹேவ் ஹைப்பர் ஈஸ்ட்ரஜனிசம்னு சொல்லுவோம். நிறைய ஈஸ்ட்ரஜன் இருக்கிறதுனால அதுக்கு சம்மந்தமான கேன்சர்ஸ் வந்து இப்போ இல்லை, 20 years 30 years கழிச்சு வரலாம். தட்ஸ் வை வி டெல் தம் டு டூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரெடியூஸ் தேர் வெயிட், மேக் ஷுர் தட் பீரியட்ஸ் கம் ஆன் டைம். ஸோ அது பண்ணிட்டோன்னா அந்த ஹார்மோன் எஃபெக்ட்டை குறைச்சிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் வில் கோ இன் டு கேன்சர்ஸ் அப்படின்னா எல்லாருமே கிடையாது. அது மறுபடியும் நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குப்பா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் PCOS going into cancer. ஸோ அதனால தான் ஒரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ வி ஹாவ் டு செப்பரேட். இட்ஸ் டெய்லர் மேட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி என்ன ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வி ஹாவ் டு ட்ரீட் தெம் அக்கார்டிங்லி. அப்படி பார்த்தா நம்ம விமெனில் வந்து கேன்சர் பற்றி இவ்வளோ ஃபியர் இருக்கிறதுக்கு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். ரைட் ஃப்ரம் 20 years of age எல்லாருக்கும் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். Because that is the leading number 1 cancer in India also now, women. அதுக்கு அடுத்தது வந்து சர்விக்ஸ் கேன்சர், கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சர். அதுக்கும் ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது, பாப்ஸ்மியர்னு சொல்லுவோம். அது எங்கர் ஏஜ் குரூப்பில் less than 45 once in 3 years பண்ணாலும் போதும்னு சொல்லுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் ப்ராபப்ளி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா எவ்ரி இயர் செக் பண்ணிக்கிறது சேஃப் தான். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப், இயர்லி செக்கப் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகும் விமென் செக்கப்பில். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் மச் பெட்டர் தென் ஹேவிங் ஃபியர் ஆஃப் கேன்சர்ஸ் அபவுட் திஸ் திங். அஃப்கோர்ஸ் ஓவேரியன் கேன்சர்ஸ், எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ் இதெல்லாம் வந்து 50 years and above we can expect. பட் இயர்லி ஸ்கேன்ஸ் கேன் டெஃபினெட்லி நமக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி தான். ஏன்னா எப்போவுமே ஐ பிலீவ் இன் ப்ரிவென்டிவ் ஹெல்த் ரேதர் தேன் ட்ரீட்மெண்ட். இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ பிசிஓடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா? எஸ், கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டயட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இல்லை ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த 3 months once 6 months once பீரியட்ஸ் வர்றதுக்கு அலோவ் பண்ணாமல் மந்த்லி பீரியட்ஸ் வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலே கூட தே ஆர் ப்ரிவென்டிங் ஸோ மெனி திங்ஸ். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் லைக் கோயிங் ஃபார் அ க்யூர் ஆஃப்டர் அ டிசீஸ் மாதிரி. ஓகே மேம். இப்போது ப்ரெக்னென்சி டைமில் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது எக்ஸாக்ட்லி அப்படின்னா என்ன, அண்ட் அது எதனால் வருது? ஒரு ஃபேமிலி அந்த டைமில் அந்த ஒரு விமனை எப்படிலாம் வந்து பார்த்துக்கணும், ஹவு ஷுட் ஷீ ஹர் செல்ஃப் டேக் கேர் அப்படின்ற விஷயங்கள்லாம் பற்றி கொஞ்சம். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பார்க்குறோம், பட் கொஞ்சம் ரேர் தான், நிறைய பார்க்கல. நான் என்னோடய ப்ராக்டிஸில் ரொம்ப பார்க்கல. மெயினாக ஐ ஃபீல் சப்போர்ட். ஐ மீன் சி ஆஃப்டர் டெலிவரி நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா ப்ரெக்னென்சி ரொம்ப கஷ்டம், அப்பா எப்போ டெலிவரி ஆகும் மேடம், சீக்கிரமாக டெலிவரி பண்ணால் பெட்டர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ப்ரெக்னென்சி வில் பி ஆக்சுவலி மச் ஈஸியர் தேன் டெலிவரிக்கு அப்புறம். போஸ்ட்மார்ட்டம் பீரியட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஸோ பேபி இருக்காங்கன்னா தே ஹவ் டு ஃபீட் once in 2 hours டே அண்ட் நைட். ஃபீடிங் கடைசியில் அம்மா தான் பண்ணி ஆகணும். தோ வி ஹாவ் ரிலேட்டிவ்ஸு, ஹஸ்பண்டு, ஃபாதர், மதரு, ஹெல்ப்புக்கு எத்தனை பேர் இருந்தாலுமே ஆஸ் அ மதர் நம்ம தான் எந்திரிச்சு குழந்தைக்கு ஃபீட் பண்ண வேண்டிய மாதிரி கட்டாயத்தில் இருப்போம். ஸோ தே வில் ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அண்ட் தட்ஸ் த மெயின் ரீசன். எஸ்பெஷலி என்னோட ஒரு பேஷண்ட் ஹூ ஹேட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், ஷி ஹேட் ட்வின்ஸ். லைக் அதுவும் ஒரு 2 பேபிஸை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ காமனாக அந்த சில பேருக்கு அது வருது. எக்ஸாக்ட் ரீசன் என்ன மேம்? ஆக்சுவலி போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் இஸ் பார்ட் ஆஃப் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். விமெனில் வர்ற அந்த ஆஃப்டர் டெலிவரி வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ். ஆக்சுவலி எங்கள் சொசைட்டி லைக் இந்தியன் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி இருக்கும்போது இது வந்து இதோட அக்கரன்ஸ் ஆகட்டும் ஆர் இதோட சீன் பை அவுட் சைடு இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் சம்ஒன் இஸ் ஷோல்டரிங் தெம். அம்மா இருப்பா, இல்லை மதரின்லாம் இருப்பாங்க, ஹஸ்பண்டே அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ வெரி லெஸ். பட் காமன்லி நான் பார்த்துருக்கிற இதில் வந்து ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆஃப்டர் டெலிவரி இட் ரியலி கெட்ஸ் ஃப்ளேர்ட் அப்.
ஸோ அந்த சமயத்தில் வந்து நிஜமாவே அந்த டைமில் தே டோன்ட் ஈவன் டேக் கேர் ஆஃப் த பேபியை தூக்கி போட்டவங்க எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நியூ பார்ன் பேபியை வந்து தூக்கி போட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் கேருங்கிற மாதிரி லெவலுக்கு கூட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது பார்த்துருக்கோம். பட் நம்ம இருக்கிற சொசைட்டியில் வந்து when there is a supportive family பார்த்திங்கன்னா the chances அந்த மாதிரியான லெவலுக்கு போகிறது ரொம்ப கம்மி. அகெயின் இங்கே வந்து லைக் வாட் டாக்டர் வனிதா எக்ஸ்பிளைன்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எனி நியூ மதர் நோ ஆஃப்டர் ஹர் டெலிவரி ஷி ரிக்வயர்ஸ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்ட். இப்போ நம்ம அது ஜாஸ்தி பார்க்குறது இல்லை. பட் மேபி லைக் when I was like a mother first time, I was given all my time to take care of my child. வேறு எதுவுமே பண்ணல. இப்போ நான் செகண்ட் மந்த்தே வந்து நான் ஆஃபீஸ் லாகின் பண்ணிக்கலாமா, நான் இது பண்ணிக்கலாமா, ஆல் தோஸ் திங்ஸ். அது அஃப்கோர்ஸ் 6 months மெட்டர்னிட்டி இருக்கிறவங்களுக்கும் somehow they have been troubled அந்த மாதிரி. ஸோ we were given that so much of importance. ஸோ ஃபேமிலி டேக் கேர் பண்ணும்போது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று the mother becomes so weak mind wise also. அவங்களுக்கே அந்த நியூ பேபியை பார்க்க வர்றவங்கள பேபியை பார்த்துட்டு போயிடுறாங்கங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுது. அது நிறைய மதர்ஸ் ஹேவ் டோல்ட் மீ ஆல்சோ. அழுதுடுறாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அழுதுடுறாங்க. ஏன் நீங்கள் இப்படி அழுதுட்ருக்கீங்க, என்ன ப்ராப்ளம், பெயின் ரொம்ப இருக்கா? ஏன்னா வி ஆர் ஆல்வேஸ் வரிட் அபவுட் நம்ம ஆங்கிளில் தான் நாங்கள் திங்க் பண்ணி ரொம்ப வலிக்குதா இல்லை ரொம்ப ஓவர் ப்ளீடிங் எதாவது ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஐ எம் ஃபீலிங் அ லிட்டில் லோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தே வில் ஃபீல் தட் லைக் இத்தனை நாள் நம்ம பின்னாடியே வந்து சுற்றி வந்துட்டு இருந்தவங்களாம் இப்போ எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க, இப்போ ஐ எம் லெஃப்ட் டு டேக் கேர் ஆஃப் மை பேபி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ தட் ஃபேமிலி சப்போர்ட் கூட இருக்கிறவருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் மென்டல் இல்னஸ் இருந்தவங்க தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அட் ஹோம். அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுக்கு இன்னும் மோர் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஆர் ப்ராபப்ளி டேக் தோஸ் மெடிகேஷன்ஸ் வித்தவுட் ஃபெயில் அவங்க ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கிறது. அண்ட் அவங்க சைக்கியாட்ரிஸ்டோட கன்சல்டேஷன்ஸ் 1 or 2 occasions if they need to do after deliveries also they need to change their medication. ஃபீடிங் அப்போல்லாம் சில மெடிசின்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஏற்கனவே அவங்க சைக்கியாட்ரிக் மெடிகேஷன்ஸில் இருந்தாங்கன்னா தே ஹாவ் டு certain care has to extra care has to be taken in that value. But otherwise one அந்த ஒரு postpartum blues கூட is only for those 2-3 weeks. ப்ராபப்ளி பழகிடுவாங்க அதுக்கப்புறம் நினைக்கிறேன். தூங்குறதுக்கு மெடிசன்ஸ் இதெல்லாம் கூட ப்ராப்பராக அவங்க மதர் கெட்ஸ் 1 or 2 days ஆஃப் குட் ரெஸ்ட்னா ஷில் பிகம் ஆல் ரைட். ஓகே மேம். பட் இப்போது ஒரு பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்போது அந்த மதருக்கு வந்து சுகரோ இல்லை ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா அது பேபி எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா மேம்? சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்? கண்டிப்பாக டயபெட்டிஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம்மா. பிகாஸ் த சொசைட்டியில் வந்து especially Indian society and India is known to be the capital of the world for diabetes அங்கிற மாதிரி இருக்கும்போது ப்ரீ-எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இருக்கிற விமன் இஸ் வெரி லெஸ் only. பட் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு என்ன சொல்கிறோம், டியூரிங் ப்ரெக்னன்சி டெவலப் ஆகக்கூடிய அந்த ஹைப்பர்கிளைசீமியா ஸ்டேட்டஸ் அது வந்து ரெக்கக்னைஸ் ஆகலைன்னா இட் கேன் காஸ் ஆல் ப்ராப்ளம்ஸ் இன் த பேபி ஸ்டார்டிங் ஃப்ரம் மிஸ்கேரேஜஸ். எவ்ரி 5th week 6th week வரைக்கும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுது. 6th week 7th week தே மே லூஸ் த ப்ரெக்னென்சி, ஹார்ட் பீட் இருக்காது அந்த மாதிரி. தென் 2-3 times அந்த மாதிரி ஷீல் பி ஒன்லி 28-29 ப்ராபப்ளி யாருமே அவங்க டயபெட்டிக்குன்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து when we assess them for what was the reason for your miscarriagesன்னு அசஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா blood sugar 250-300 இருக்கும். So that was the reason. Diabetes was the reason for her miscarriages அங்கிற மாதிரி. So of course diabetes இருக்கும்போது I mean developing a gestational diabetes in the first trimester அதாவது 3 மாதத்தில் ஆச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், மல்டிபிள் டிஃபார்மிட்டிஸ் in the baby's growth இதெல்லாம் வரலாம். குறைபாடுகள் நிறைய வரலாம். Some deformities can't even be like detected by scan. Can't be treated also. That is why we tell about pre-pregnancy counseling and pre-pregnancy
evaluation nowadays ma, because இப்போல்லாம் நம்ம லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 30 years 30+ தான். ஸோ ஏஜ் ஒரு க்ரைட்டீரியா அப்போ. அதனால we tell them, இப்போ நீங்கள் இப்போ வராங்க ரெகுலர், அவேர்னஸ் இஸ் ரியலி குட். தே கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங். மேம் நாங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போகிறோம், ஸோ ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணுமான்னு வராங்க. ஸோ டெஃபினட்டாக நாங்கள் ஹீமோக்ளோபின், தைராய்டு, சுகர்ஸ், ஒரு பேசிக் ஸ்கேன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு, பிகாஸ் யங் ஜெனரேஷன் கோயிங் இன் ஃபார் ஹை பிபி இஸ் வெரி காமன் தீஸ் டேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதாக இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு we can ஸ்டார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சுகரில் பார்த்தீங்கன்னா HbA1cன்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் ஹை, அது லெஸ் தேன் 6.5 வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ண சொல்லுவோம். இட் இஸ் வெரி ஹை, we tell them நல்லா குறைச்சிட்டு ஒரு 3 months கேப் கொடுத்துட்டு 6 months கேப் கொடுத்துட்டு அந்த HbA1c குறைச்சிட்ட பிறகு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அண்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி ஆல்சோ இந்த ஆன்டினேட்டல் கேருங்கிறதே வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் தான் நாங்கள் வந்து we are going to diagnose if there is any comorbids or medical problems. As she said, hypothyroidism ரொம்ப common during pregnancy. hypothyroidism இருந்த மதர் டிடெக்ட் ஆகாமல் அவங்களோட பேபிக்கும் அது அஃபெக்ட் ஆச்சுன்னா the babies can have real problems, like they can have அதுலேயும் மிஸ்கேரேஜஸ் ரொம்ப காமன். நிறைய வாட்டி மிஸ்கேரேஜ் எவாலுவேஷனில் சுகரோ இல்லை தைராய்டோ நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ தைராய்ட் டெஸ்ட் இஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டண்ட். எவ்ரிபடி பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு சின்ன பேசிக் பிளட் டெஸ்ட் தான். நீங்கள் டாக்டரை பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் when they feel வெயிட் போடுறோன்னா, இப்போ பேஷண்ட்ஸே பார்த்துட்றாங்க, அவங்களே நான் வெயிட் போட்டேன், அதான் தைராய்ட் செக் பண்ணேன், நார்மலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ தட் அவேர்னஸ் இஸ் தேர். அண்ட் ஆன்டினேட்டல் செக்கப்ஸ் ஆன் மந்த்லி செக்கப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 7th month அப்புறம் வந்து we start seeing them every 2 weeks. Then 9th month we see them almost weekly once. So many things we are checking, and during which actually avangaloda blood sugars appo at least every second month we are checking. We are giving them 75 grams glucose கொடுத்துட்டு இப்போ அந்த சிங்கிள் டெஸ்ட் இஸ் evolved, டிப்சின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பண்ணோன்னா ஈவன் டயபெட்டிஸ் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தவங்க கூட அந்த ஒரு குளுக்கோஸ் டோஸ் கொடுத்துட்டு பார்க்கும்போது 150 மேலே இருந்தாலே we should take care of that. ஸோ இப்போ நான் வந்து ஐ எம் டெல்லிங் ஆல் மை ஆன்டினேட்டல் மதர்ஸ், டோன்ட் ஈவன் ஆட் எனி ஒயிட் சுகர் இன் டு யுவர் திங்ஸ் வென் ஃபுட் ஸ்டஃப், எனி ஃபுட் ஸ்டஃப். ஜூஸஸ் எடுத்துக்கோங்க, பட் டோன்ட் மேக் இட் வித் லாட்ஸ் ஆஃப் சுகர் இன் இட். நோ கேண்டீஸ், நோ ஐஸ்கிரீம்ஸ். ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிங் யோர் செல்ஃப் டு கோ இன் டு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணால் நல்லது. ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க. சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சங்கரா டிவி நேயர்கள், நீங்களும் வந்து இத்தனை நேரம் உங்களோட டவுட்ஸ், கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களோட நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock மறக்காமல் எம்ஜிஎம் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.